இங்கிலாந்து சீரீஸ்ல வந்து 3 மேட்ச் ஆடினார், 3 மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணார். ம். அதனால இப்போ ராகுல் பண்ணலன்னு சொல்லல. ராகுல் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து நல்லா அடிச்சுட்டு தான் அடிபட்டு போனாரு. அடுத்த மேட்ச் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்து பார்க்கறது தான் நியாயம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நல்லா ஆடினாரு, அந்த மாதிரி ஆடினாரு. இன்ஃபேக்ட் சடனா ஒரு 3-4 விக்கெட் போனோடனே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவரும் ரிஷப் பந்த் போட்ட பார்ட்னர்ஷிப் வந்து நான் சொல்றேன் அதே மாதிரி தலையை தொங்க போட்டு தான் ஆடினாரு. ரொம்ப ஏதாவது வாளுகள் ஆட்டினாரா கட் பண்றதுக்கு உள்ள கம்பீர் இருக்கு. நயீம் ஹசன் சொல்லிட்டு ஒரு போலர் இருக்காரு, ஒரு ஆஃப் ஸ்பின்னர். அந்த பையனுக்கு ஏன் சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறது எனக்கு தெரியல. பங்களாதேஷ் 35 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காங்க. ஓகே ஓகே, இந்த 35 டெஸ்ட் மேட்ச்ல நயீம் ஹசன் வந்து ஒன்லி 10 டெஸ்ட் மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10 மேட்ச்ல 3 5-பார் எடுத்திருக்காரு. ஓகே, 3 5-பார் எடுத்த ஒரு போலரை 35 டெஸ்ட்ல 10 டெஸ்ட் தான் ஆடி இருக்காங்க. எனக்கு கூட பங்களாதேஷோட அஸ்வினும் அவருன்னு எனக்கு தோணுது. ஒன் இந்தியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் கான்பூர்ல தொடங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஒரு பெரிய விக்டரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற இந்தியா செகண்ட் டெஸ்ட்டை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒரு மோசமான ஒரு தோல்வியை தழுவி இருக்கிற பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட்ல என்னென்ன மாற்றங்கள் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்கு. யார்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனாலிஸ்ட் ரமேஷ் அவர்களோட. சார் வணக்கம் சார். வணக்கம் லியோ. சார், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஒரு மிகப்பெரிய விக்டரியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. செகண்ட் டெஸ்ட் எப்படி இருக்க போகுது சார் கான்பூர்ல? எப்படி எந்த மாதிரி அப்ரோச் இருக்கும் இந்தியா சைட்ல இருந்து? இந்தியா சைட்ல அப்ரோச்ங்கிறது they will straight away go for the kill. ஓகே 2-0 ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஓகே சார். இப்போ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வந்து அவங்க வந்து 2 முக்கியமான ஸ்பின்னர்ஸ் எடுத்திருந்தாங்க, ஜடேஜா அண்ட் அஸ்வின் அப்படின்ட்டு. செகண்ட் டெஸ்ட்ல வந்து கான்பூர் பிச் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எடுத்துட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கான்பூர் விக்கெட் வந்து பேசிக்கலா கொஞ்சம் கிரீன் டாப் இருக்கும் அங்க எப்பவுமே. அது கொஞ்சம் அந்த அந்த ஏரியால இப்பவே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சில் வர ஆரம்பிச்சிருக்கும் யூபில எல்லாம். கான்பூர் எப்பவுமே அப்படிதான். பட் இந்த ட்ரிப் எப்படி பேச்சு அடிப்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட சென்னை விக்கெட் மாதிரி தான் அவங்க பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இது வந்து இவங்க வந்து இப்போ இந்தியால இவங்க போடுற விக்கெட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அவங்க வந்து இந்த பிஜேடிக்கு தயாராகிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேசிஸ்ல பார்த்தா அதே மாதிரி இருக்கும்னு நம்பிக்கையில பேசணும் அப்படின்னா மேபி அதே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு கொஞ்சம் பேசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். பேட்ஸ்மேனும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஆடக்கூடியவங்க ரன் அடிக்கலாம், அப்படிதான் இருக்கும். பட் டெஃபினட்டா கடைசி 2 நாள்ல பால் திரும்புற மாதிரி தான் இருக்கும். ஓகே சார். ஸோ அதனால மேபி ஃபர்ஸ்ட் மேட்ச் போன அதே டீம் தான் அன்சேஞ்சாக தான் செகண்ட் மேட்ச்லையும் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் இப்போ அப்படின்ட்டு? இல்ல, டெஃபினட்டா ஏதாவது சேஞ்ச் இருக்கும். அட்லீஸ்ட் ஒன் ஆர் 2 சேஞ்சஸ் இருக்கணும். ஆக்சுவலா அதே டீம்ல போறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா இவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்ல. வெறும் இந்த 11ஓடய பர்மனண்டா இதே 11 வச்சுட்டு ஆடிட்டு இருந்தாங்கன்னா மற்றதெல்லாம் எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு கிரவுண்டே இருக்காது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அதனால ஏதாவது பண்ணி பார்க்கணும். விக்கெட் டேர்ன் ஆகுங்கிற பட்சத்துல இன்னொரு ஸ்பின்னர் ஆடுவாங்கன்னு தோணுது. எப்படி சென்னையில 3 ஃபாஸ்ட் பாலர் 2 ஸ்பின்னர் ஆடினாங்களோ அங்க மேபி 2 ஃபாஸ்ட் பாலர் 3 ஸ்பின்னர் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. 3வது ஸ்பின்னர்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா குல்தீப் யாதவ் உள்ள வருவாரு. அப்படி இல்லாம ஒருவேளை கிரீன் டாப்பே இருக்கு, ஒரு 3 நாள் 4 நாள் எடுக்க போகுது, கொஞ்சம் ஒரு பவுன்ஸ் அண்ட் பேசி கண்டிஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு தேர்ட் ஃபாஸ்ட் பாலர் வந்து யாழ்த்தையால் உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு, இன் பிளேஸ் ஆஃப் சே பும்ரா ஆர் சிராஜ். ஓகே, எதனால சார் பும்ரா ஆர் சிராஜ்? ஏன்னா சீனியர் பிளேயர்ஸ்க்கு பதிலாக எதனால யாழ்த்தையால் உள்ள கொண்டு வராங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, யாழ்த்தையால் கொண்டு வருவாங்கன்னு நான் சொல்லல, கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எக்ஸ்போஸ் பண்ணணும் அவரை. ஸ்குவாட்ல உட்கார வச்சுட்டு 11ல எடுக்காம அவரை வச்சிருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா இந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு ஒரு 15-16ல எடுப்பாங்க, ஸ்குவாட்ல எடுப்பாங்க, 11ல சான்ஸே கொடுக்காம 2-3 மேட்ச் கூடவே கூட்டு போயிட்டு அப்புறம் டிராப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த போலரை பண்ணக்கூடாது. அதுக்காக சொல்றேன், அவருக்கு ஒரு மேட்ச் கொடுத்து பார்க்கணும், எப்படி ஷேப் ஆகுறாருங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக சொல்றேன். பும்ராவை நான் எதுக்கு சொன்னேன்னா நான் வந்து பும்ராவை ரெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படல. சிராஜ் ரெஸ்ட் பண்ணணும், அவரு சிராஜுக்கு பதிலா இவர் யாழ்த்தையால் ஆடணும்னா நான் விரும்புறேன். ஆனா பும்ராவை உட்கார வைப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. காரணம் என்னன்னா அவருக்கு வந்து ஒரு மேட்ச் ஆடிட்டாரு, இன்னும் ஒரு மேட்ச் ரெஸ்ட் கொடுப்பாங்க, திருப்பி அகைன்ஸ்ட் நியூசிலாந்து ஒரு 1 or 2 மேட்சஸ் ஆடுவாரு. பங்களாதேஷ் அண்ட் நியூசிலாந்து ரெண்டு டீமுக்கும் நடுவுல மொத்தமா 5 டெஸ்ட் மேட்ச் இருக்கு. இந்த 5ல அவர் 3 தான் ஆடுவார்னு எனக்கு தோணுது.
ஓகே. 3 ஆடினாலே பெரிய விஷயம்னு தோணுது. அதுல 1 ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 தான் பாக்கி இருக்கு. அது இந்த பங்களாதேஷ் கிட்ட 2வது டெஸ்ட் ஆடிட்டாருன்னா, நியூசிலாந்து கிட்ட ஒரே ஒரு டெஸ்ட் ஆடுற மாரி இருக்கும். ம். அதனால நியூசிலாந்து கிட்ட எப்படி இருந்தாலும் 2 டெஸ்ட் அவர் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அதனால இந்த மேட்ச் வந்து இந்த 2வது டெஸ்ட் அகைன்ஸ்ட் பங்களாதேஷ் பும்ராவை ரெஸ்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி இருக்கு. ஓகே சார். அப்படியே பேட்ஸ்மேன் நம்ம சைடு வந்துட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஓரளவு நல்லா ஆடிட்டு இருக்கும்போது, சீனியர்ஸ் வந்து ஒரு பெரிய கன்சர்னாவே இருக்குது. குறிப்பா லெட்ஸ் சே நம்ம ரோஹித் அண்ட் விராட் கோலி விட்டுறலாம். கேஎல் ராகுலோட ரோல் எப்படி பார்க்குறீங்க சார் நீங்க? நான் போன மேட்சே நான் சொன்னேன். ஆக்சுவலா நான் போன மேட்சே வந்து ராகுலுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு, ஐ மீன் ரெஸ்ட்னா ராகுலுக்கு பதிலா ம். சர்ஃப்ராஸ் ஆடி இருக்கணுங்கிறது என்னோட அபிப்பிராயமா இருந்தது. பட் ம். ராகுல் வந்து இப்ப ரொம்ப ரொம்ப பேடா பண்ணினாருன்னு சொல்ல முடியாது. ம். மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மற்றவங்களாம் அவ்வளோ ஈஸியா சக்கம் பண்ணும்போது ராகுல் வந்து அவ்வளோ மட்டமா ஆடினாருன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்த அளவுக்கு அவர்கிட்ட இருந்து வரல. ம். அதுவும் அதுவும் இருக்கு. அதனால ராகுலுக்கு பதிலா சர்ஃப்ராஸ் ஆடணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஓகே. ஆடுவாங்களாங்கிறது டவுட் தான். பட் சர்ஃப்ராஸுக்கு சான்ஸ் கொடுக்கணும். அவரு ஏன்னா அவர் கடைசியா ஆடின இங்கிலாந்து சீரீஸ்ல வந்து 3 மேட்ச் ஆடினார். 3 மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணார். ம். அதனால இப்ப ராகுல் பண்ணலன்னு சொல்லல. ராகுல் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து நல்லா அடிச்சிட்டு தான் அடிபட்டு போனாரு. ம். பட் ஸ்டில் அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்தாச்சு அவருக்கு. ம். இன்னொரு இந்த இந்த அடுத்த மேட்சை வந்து சர்ஃப்ராஸுக்கு கொடுத்து பார்க்கறது தான் நியாயம். அப்படிதான் பண்ணணும். சர்ஃப்ராஸ் ஆடினா நல்லா இருக்கும். ஓகே சார். மேபி லைக் நம்ம இன்னொரு விஷயம் சொல்றீங்க என்னன்னா, ராகுல் வந்து இந்த ஒரே குட்டியோண்டு சான்ஸ் குடுத்துட்டு நம்ம அவர வெளிய த்ரோ பண்றது இஸ் நாட் ரைட் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்கல்ல சார். மேபி லைக் இன்னும் எவ்வளோ மேட்சஸ் நியாயமா அவருக்கு த்ரோ குடுக்கலாம்? த்ரோ பண்ணல லியோ. அவர் ம். த்ரோ பண்ணணும்னு சொல்ல. ராகுல்லாம் ம். டீமை விட்டுலாம் அப்படி ஈஸியா தூக்கி போடலாம் ம். முடியாது. ஓகே. நான் சொல்றது வந்து சர்ப்ரைஸை நீங்க எப்படி பார்ப்பீங்க? 11 பேர் தானே ம். ஆட முடியும். யாஹ்! யாராவது ஒருத்தர் சர்ப்ரைஸுக்கு இடம் கொடுத்து ஆகணும்ல. ம். அதனால சர்ப்ரைஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு பெரிய கேப் இருக்கு. மார்ச்சுக்கு அப்புறம் டெஸ்ட் மேட்ச் ஆடல. ம். அதனால அந்த அந்த கேப் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணுங்கிறது அபிப்பிராயம். அதுக்கு தான் சொல்றேன் நான். ஓகே. ராகுல் எப்படி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா டீம்ல வரப்போறாரு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ம். பட் எப்போ நம்ம சர்ப்ரைஸை டெஸ்ட் பண்ண போறோம்? ம். அதுக்காக சொல்றது. ஓகே சார். நெக்ஸ்ட் ரோஹித் அண்ட் விராட் கோலி இந்த இந்த மேட்ச் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வந்துருவாங்க. ஃபார்முக்கு வந்துருவாங்க. ஒன்றும் இது ஒரி பண்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ம். இட்ஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம். ம். அதுல சும்மா ஒரு ஒரு 30, 40 ரன்னுக்கு நின்னுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேற வேற லெவல்ல இருக்கும். ம். அதெல்லாம் நத்திங் டு ஒரி. ரொம்ப சீரியஸா ஒரி பண்றதுக்கு இல்ல. பட் ம். அவங்களும் அவ்வளோ சீனியர் ப்ரோஸ் அவங்க 2 பேரும். ம். அவங்களுக்கும் அவங்களுக்கும் தெரியும் அதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு, அவங்க அடிச்சே ஆகணுங்கிற அவசியம் எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கும் தெரியும். நம்மலாம் பேசிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவங்களுக்கு தே நோ தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி வெல். அதனால அதெல்லாம் பார்த்துப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுவாங்க. அடிச்சிடுவாங்க. இந்த மேட்ச் அடிச்சிடுவாங்க பாருங்க 2 பேரும். ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் இன்னும் முக்கியமான ஒரு பிளேயர்னா, இப்ப சீனியர் பிளேயர்ஸ விட்டுறலாம். யஷஸ்வி ஜெய்ஸ்வாலோட ரோல் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க சார்? ஏன்னா, நீங்க நெறைய டைம் சொல்ற ஒரு விஷயம், தலைய தொங்க போட்டு ஆடுற மாரியான ஒரு பழக்கம் வந்து யஷஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மேட்ச் எப்படி சார் பார்க்குறீங்க அவர? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நல்லா ஆடினாரு. அந்த மாதிரி ஆடினாரு. இன்ஃபேக்ட் சடனா ஒரு 3, 4 விக்கெட் போன உடனே ஃபர்ஸ்ட் ம். இன்னிங்ஸ்ல அவரும் ரிஷப் பந்த் போட்ட பார்ட்னர்ஷிப் வந்து நான் சொல்றேன் அதே மாதிரி தலையை தொங்க போட்டு தான் ஆடினாரு. ம். ரிஸ்க் எல்லாம் எடுத்து தூக்கி அடிச்சு அந்த மாதிரி ம். நான் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ்லாம் அவர் ஒண்ணுமே ஆடலையே. ம். சில்கி டச் எல்லாம் தரையோட தான் ஆடினாரு. பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. சரி, அந்த பையனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்னு வந்தா அதுக்கு ஒரு தனி ஒரு வேற ஒரு தலையோட தான் வர்றாரு அவரு. ஓகே. அதனால அந்த தலை வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு சூட்டபிள் தலையா தான் இருக்கு. ம். நல்லா தான் ஆடுறாரு. அவர் மேல அவரோட இதுல குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அது ஓகே. இன்னும் கொஞ்சம் ரோஹித் சர்மா அதர் ரெண்டு நின்னார்னு வச்சுக்கோங்களேன். ம். இன்னும் அத சீக்கிரம் அவுட் ஆகாம கொஞ்ச நேரம் அந்த பார்ட்னர்ஷிப் போச்சுன்னா ஒரு 50, 60 ரன்னுக்கு மேல பார்ட்னர்ஷிப் போற மாதிரி கொஞ்ச நேரம் நின்னார்னா அவர் ஹி வில் பி ஏபிள் டு கைட் ஜெய்ஸ்வால் இன்னும் பெட்டரா பண்ண முடியும். ஓகே. அதனால அதர் ரெண்டு இருக்கிற ஆள் வந்து சப்போஸ் ஒரு விக்கெட் போனோடனே அதர் ரெண்டு வருது வந்து கில் ஈக்குவலி அவரும் ஒரு யங்ஸ்டர் தானே. எஸ். அதனால ஒரு சீனியர் ஆள் அதர் ரெண்டுல இருந்து கைட் பண்றது வந்து ரொம்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ம். ஜெய்ஸ்வால் மாதிரி ஆட்களுக்கு. நத்திங் டு ஒரி. ஜெய்ஸ்வால்லாம் நல்லா ஆடிட்டு இருக்காருங்க. ஒன்றும் ம். அதை பத்தி பெருசா பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. ரொம்ப ஏதாவது வாளுகள் ஆட்டினாரா கட் பண்றதுக்கு உள்ள கம்பீர் இருக்கு. ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் பங்களாதேஷ் போயிட்டோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு பிளேயர் ஷகிப் அல் ஹசன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுதான் திஸ் மைட் பி மை லாஸ்ட் மேட்ச் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாரு. எனக்கு ஃபேர்வெல் மேட்ச் இல்ல அப்படின்னா, இதுதான் என்னோட கடைசி மேட்ச் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார் அத? கிரேட் பிளேயர். அன்டவுட்லி ஒரு பெரிய பிளேயர் பங்களாதேஷ் கிரிக்கெட்டுக்கு. அவர் பண்ண கான்ட்ரிபியூஷன், அவர் செஞ்ச கான்ட்ரிபியூஷன், அவர் கொடுத்த பங்களிப்புலாம் வந்து
மகத்தானது, ஒன்னும் எந்த குறையும் சொல்ல முடியாது. பெரிய பிளேயர், எத்தனையோ வருஷமா ஆடிட்டு இருக்காரு, எத்தனை வருஷமா ஆடுறாருன்னு நம்ம பார்க்கணும், ரெக்கார்டு ம், பார்க்கணும். பங்களாதேஷ்ங்கிற பேச்சு கிரிக்கெட்னு ஆரம்பிக்கிற காலத்துல இருந்தே இருந்திருக்காரு அவரு. ம், ஏன்னா ஹை டைம் தட்டி குட், அவர் நிறைய பண்ணிட்டாரு. அவரு வந்து ஓய்வு எடுக்கிறது நல்லதுதான் எனக்கும் தோணுது. ஏன்னா ம், கொஞ்சம் ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய பிளேயரை வந்து சரி போதும் போங்க அப்படின்னு சொல்றது வந்து நல்லா இல்ல. ம், இருந்தாலும் வந்து ஓகே, அவர் ஒரு யாரும் ஏன் போகல அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி போறது நல்லது தானே. ம். ஓகே. ஐ விஷ் him ஆல் த பெஸ்ட் அண்ட் லெட் him டூ வெரி வெல் இந்த செகண்ட் டெஸ்ட். ஒரு ம், செஞ்சுரி அடிக்கட்டும், ஒரு 3-4 விக்கெட் எடுக்கட்டும். ம். எடுத்துட்டு ஒரு நல்ல விதமா இந்த அவரோட கெரியரை க்ளோஸ் பண்றது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே சார். ஓகே. ஸோ பங்களாதேஷ் இந்த மேட்ச் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னு பார்க்குறீங்க சார் இந்த இடத்துல? பங்களாதேஷ் டீம்ல கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் வரணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஓகே. ஏன்னா இப்போ ஷகிபுல் ஹசன் வந்து கண்டிப்பா ஆடிதான் தீருவாரு இந்த ம். மேட்சை எஸ். பொறுத்த வரைக்கும். ம். அவரை டிராப் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த மேதி ஹசன் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ணலைங்கிறது நம்ம கிளியரா பார்த்தோம். ஏன்னா ம். அவர் வந்து நான் ஸ்டாப் போட்டுட்டே இருக்காரே தவிர ஒரு ஒர்க் ஹார்ஸ் மாதிரி அவர்கிட்ட பால் கொடுத்தா அவர் பாட்டு ஒரு நாள் பூரா போடுவார் போல இருக்கு. அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காரு தவிர பெனட்ரேஷன்ங்கிறது ஒண்ணும் இல்லை. ஒரு ஒரு த்ரெட்னிங்கான ஒரு போலிங்கே இல்லை அவர்கிட்ட. ம். அவர் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அந்த நயீம் ஹசன் சொல்லிட்டு ஒரு போலர் இருக்காரு, ஒரு ம். ஆஃப் ஸ்பின்னர். ம். அந்த பையனுக்கு ஏன் சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறது எனக்கு தெரியல. நான் சும்மா ம். இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ம். ஹீ இஸ் ஒன்லி 24. ஓகே. மிலேனியம்ல வந்து ஆடுற ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டர் பங்களாதேஷுக்கு அவர் தான் நினைக்கிறேன். ம். ஓகே, 2000க்கு அப்புறம் பிறந்த ஒரு ஆளு. ஓகே. ஸோ அவர் வந்து ஒரு 24 இயர்ஸ் ஓல்டு, நல்ல டால் லாங்கி ஒரு ஆஃப் ஸ்பின்னர், நல்ல நல்ல நல்லா போட்டுட்டு இருந்தாரு. ம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2018ல அவர் டெபு பண்ணிருக்காரு லியோ. ம். 2018ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சென்னையில முடிஞ்ச வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ம். பங்களாதேஷ் 35 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காங்க. ஓகே. ஓகே, இந்த 35 டெஸ்ட் மேட்ச்ல நயீம் ஹசன் வந்து ஒன்லி 10 டெஸ்ட் மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. எனக்கு கூட பங்களாதேஷோட அஸ்வினோ அவருன்னு எனக்கு தோணுது. ஓகே. ஸோ 10 மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் அதுக்காக நான் அது எது ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, இந்த 10 மேட்ச்ல 3 5-ஆர் எடுத்திருக்காரு. ஓகே. 3 5-ஆர் எடுத்த ஒரு போலரை ம். 35 டெஸ்ட்ல 10 டெஸ்ட் தான் ஆடி இருக்காங்க. அது ம். ஏன்னு எனக்கு புரியல. என்ன பாலிடிக்ஸ் அங்க நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ம். சரி, இவங்க வந்து இங்கிலாந்துலயும் ஆஸ்திரேலியாலயும் இதுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவும் போயிட்டு எக்கச்சக்கமா ஆடினாங்களா, ம். அந்த விக்கெட்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கு இடம் இல்லாம போச்சா ம். அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல. இவங்க ம். ஆடின இந்த 35 டெஸ்ட்ல ஒரு 4-5 டெஸ்ட் தவிர நியூசிலாந்துக்கு ஒரு தடவை போயிருக்காங்க, சவுத் ம். ஆப்பிரிக்கா ஒரு தடவை எஸ். போயிருக்காங்க. ம். மீதி எல்லாம் ஏசியன் கண்ட்ரீஸ்ல ஆடி இருக்காங்க. ம். பங்களாதேஷ்ல ஆடி இருக்காங்க, இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, ஸ்ரீலங்கா ஆடி இருக்காங்க, பாகிஸ்தான் ஆடி இருக்காங்க. இங்கே தான் ம். சுத்தி சுத்தி ஆடி இருக்காங்க. ம். ஆடின விக்கெட்ஸ் பூரா டேர்னிங் ட்ராக்ஸ். ம். இந்த மாதிரி விக்கெட்ல ஆடி அந்த பையனுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ம். சரி, அந்த பையனுக்கு சான்ஸ் கொடுக்காம ஆடுற மேதி ஹாசன் நல்லா பண்றாரான்னு பார்த்தா அதுவும் இல்ல. ஓகே. இந்த சைடுல பெரிய வரவும் இல்ல. அந்த அந்த செலவுக்கு அவங்க சரியான காரணமும் சொல்லல. அந்த ம். அதனால அந்த பையன் பண்ணீங்க நயீம் ஹாசன் ஆடினாருன்னா இந்த மேட்ச் ரொம்ப ம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே. அண்ட் விராட் கோலி கொஞ்சம் ஆல்வேஸ் கொஞ்சம் ஒரு வல்னரபிள் அகைன்ஸ்ட் ஆஃப் ஸ்பின். அந்த ம். அந்த போட்டியும் கொஞ்சம் நம்ம ரசிக்கலாம். ஓகே. ஓகே சார். ஸோ இந்த மேட்ச் எப்படி அமைய போகுதுன்னு பார்க்குறீங்க சார் ஓவராலா? இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு டஃப்பா போகும்? இல்லை எவ்வளோ நாள் வரைக்கும் இது நீடிக்கும்? ஃபுல்லா போகுமா? இல்ல இல்ல, நாள் வரைக்கும் கான்பூர் விக்கெட் கொஞ்சம் பிளாசிடாவும் இருக்கும். நீங்க ரன்ஸ் ம். வரும்னு வச்சுக்கோங்க. ம். 5வது நாள் போகலாம், போறதுக்கு ம். சான்ஸ் இருக்கு. பட் டெஃபினட்டா ரிசல்ட் உண்டு, டிராலாம் கிடையாது. ம். டெஃபினட்டா ரிசல்ட் உண்டு. தி இந்தியா வில் வின், ஒன்னும் யோசிக்கவே வேண்டாம். அதுல 2-0 இது. ஓகே சார். ஈஸியா ரொம்ப ஈஸியாவே வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்றீங்க. ஆமாமா, எனக்கு அதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு. டெஃபினட்டா டே 1 முடியும் போல நம்ம சந்திப்போம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாய் பாய் லியோ, பாய்.